இலங்கை வருமாறு சீன சுற்றுலா பயணிகளுக்கு ஜனாதிபதி அனுர அழைப்பு. இன்று நள்ளிரவு முதல் 20% மின்கட்டணம் குறைப்பு. சிஐடியில் முன்னிலையான கோட்டாபய 1.5 மணி நேரம் வாக்குமூலம். மக்களுடைய காணி பிரச்சினைகள் தீர்க்கப்பட வேண்டும். ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் குகதாசன் எம்பி வலியுறுத்தல். கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் உறுப்பினர்களில் தமிழர்கள் உள்வாங்கப்படாமை வேதனையான விடயம். ஸ்ரீநேசன் எம்பி தெரிவிப்பு. கோட்டாபய இல்லை என்றால் ஆட்சி விடுதலை புலிகளிடம். உதயங்க வீரதுங்க தெரிவிப்பு. யாழில் நகைக்கடைக்குள் நுழைந்த மர்மக்குழு. சிசிடிவி காணொளி தொடர்பில் புலனாய்வு பிரிவு விசாரணை. சராசரியாக 20% மின் கட்டணத்தை குறைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இந்த கட்டண திருத்தம் இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரவுள்ளதாக அதன் தொடர்பாடல் பிரிவு பணிப்பாளர் ஜெயநாத் ஹேர தெரிவித்துள்ளார். வீட்டு பிரிவின் கீழ் 0 தொடக்கம் 30 வரையிலான அலகுகளுக்கான கட்டணம் 6 இருந்ததை 4ஆகவும், 31 தொடக்கம் 60 வரையிலான அலகுகளுக்கான கட்டணம் 9 10ஆகவும் குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி முதல் 6 மாதங்களுக்கு புதிய கட்டண திருத்தத்தின் கீழ் கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். சீனாவிற்கு 4 நாள் உத்தியபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவிற்கும் சிச்சுவான் மாகாண சீன கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர் வெங் சியூஹுய்க்கும் இடையிலான சந்திப்பு இன்று காலை நடைபெற்றது. பொருளாதார அபிவிருத்தியில் முன்னணியில் இருக்கும் சிச்சுவான் மாகாணத்திற்கும் இலங்கைக்கும் இடையிலான பொருளாதாரம், வர்த்தகம், கலாச்சாரம், சுற்றுலாத்துறை மட்டுமின்றி அரசுகளுக்கு இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவது மற்றும் அவற்றை புதிய நிலைக்கு உயர்த்துவது குறித்து இந்த சந்திப்பில் விரிவாக ஆராயப்பட்டது. எரிசக்தி உட்பட பல துறைகளில் சிச்சுவா மாகாணம் அடைந்துள்ள சாதனைகளை இலங்கையுடன் பகிர்ந்து கொள்ளுமாறு மாகாண செயலாளருக்கு ஜனாதிபதி அழைப்பு விடுத்தார். இலங்கை தற்போது பொருளாதார ரீதியாக ஸ்திரமடைந்து வருவதாகவும், வெளிப்படையான ஆட்சியின் கீழ் முதலீட்டிற்கு மிகவும் சாதகமான சூழல் தற்போது நாட்டில் இருப்பதாகவும் ஜனாதிபதி கூறினார். இலங்கை தற்போது அரசியலில் ஒரு திருப்பு முனையில் இருப்பதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க வடக்கு, கிழக்கு, மேற்கு மற்றும் தெற்கு மக்கள் ஒன்றிணைந்து 3/2 பெரும்பான்மையை வழங்கி தற்போது அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்துள்ளதாகவும், அந்த ஆணையினூடாக மக்கள் தங்கள் மீது வைத்திருக்கும் எதிர்பார்ப்புகளை முழுமையாக நிறைவேற்ற அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளது எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார். சீன சுற்றுலா பயணிகளுக்கு இலங்கை ஒரு சிறந்த தளம் என்று கூறிய ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க சிறந்த விருந்தோம்பலுடன் கூடிய இலங்கைக்கு வருகை தருமாறு சிச்சுவான் மக்களுக்கு அழைப்பு விடுத்தார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச இன்று முற்பகல் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகினார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பாணை விடுக்கப்பட்டது. கதிர்காமம் பகுதியில் உள்ள ஒரு காணி தொடர்பாக நடத்தப்படும் விசாரணை தொடர்பான சாட்சியங்களை பதிவு செய்வதற்காக முன்னாள் ஜனாதிபதிக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் அழைப்பு விடுத்திருந்தது. இந்த நிலையில் சுமார் 1.5 மணித்தியாலங்கள் அவர் வாக்குமூலம் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மக்களுடைய காணி பிரச்சினைகள் தீர்க்கப்பட வேண்டும் என வெறுகல் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் குகதாசன் எம்பி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது: திருகோணமலை மாவட்டத்தின் வெறுகல் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்றைய தினம் பிரதேச செயலக மண்டபத்தில் நடைபெற்றது. வெறுகல் பிரதேச செயலாளர் MA அனஸ் ஒழுங்குபடுத்தலின் கீழ் இடம்பெற்ற குறித்த கூட்டத்தில் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் வெளிவிவகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புத்துறை பதில் அமைச்சரும் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான அருண் ஹேமச்சந்திர தலைமையில் இடம்பெற்றது. இதில் வெறுகல் பிரதேச செயலக பகுதியில் உள்ள பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள், குறைபாடுகள், மக்கள் பிரச்சினைகள் தொடர்பில் ஆராயப்பட்டன. குறிப்பாக மனித யானை மோதல், தொல்பொருள் திணைக்கள மூடான மக்கள் காணி அபகரிப்பு என பல விடயங்கள் இதன்போது கலந்துரையாடப்பட்டன. மக்களுடைய காணி பிரச்சினைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்றும், இனமத மொழி வேறுபாடின்றி தொல்பொருள் பிரச்சினையும் இங்கு இருக்கக்கூடாது எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் இதன்போது எடுத்துரைத்தார்.
இலங்கைக்கான பிரிட்டன் தூதுவர் ஆண்ட்ரூ பேட்ரிக் மற்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோகணேசன் ஆகியோருக்கும் இடையிலான விசேட கலந்துரையாடல் ஒன்று கொழும்பில் உள்ள வெஸ்ட்மின்ஸ்டர் இல்லத்தில் நடைபெற்றது. இந்த சந்திப்பு இலங்கையின் சமூக பொருளாதார தேசத்தை கட்டியெழுப்பும் செயற்பாட்டில் இங்கிலாந்தின் வகிபாகம் குறித்து கவனம் செலுத்தப்பட்டது. அத்துடன் மலையக மக்கள் எதிர்கொள்ளும் தனித்துவமான சவால்கள், குறிப்பாக பெருந்தோட்ட மக்களின் உரிமைகள் மற்றும் நிர்வாக கட்டமைப்பில் உள்ள குறைபாடுகள் தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட்டது. எமது சமூகத்தின் முயற்சிக்கு பிரிட்டிஷ் அரசின் கடமையை நாங்கள் நல்லெண்ணத்துடன் நினைவூட்டினோம் என்று மனோகணேசன் குறிப்பிட்டார். நில உரிமைகள், தேசிய நீரோட்டத்தில் ஒருங்கிணைப்பு மற்றும் அதிகார பகிர்வு ஆகியவை விடயங்கள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது. இந்த சந்திப்பில் ஜனநாயக மக்கள் முன்னணியில் சர்வதேச விவகாரம் மற்றும் தொடர்பாடல் உபதலைவர் பாரத் அருள்சாமியும் கூட்டத்தில் கலந்து கொண்டார். கிளீன் ஸ்ரீலங்கா என்பது ஒரு வரவேற்கத்தக்க விடயம். கடந்த ஆட்சியில் இடம்பெற்ற மனிதகுலத்துக்கு எதிரான பல செயற்பாடுகளை இந்த கிளீன் ஸ்ரீலங்கா தண்டிப்பதாக இருக்க வேண்டும். அதனை நடைமுறைப்படுத்தும் உறுப்பினர்களில் தமிழர்கள் உள்வாங்கப்படவில்லை என்பது ஒரு வேதனையான விடயம் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இதன்போது அவர் மேலும் கூறுகையில், கிளீன் ஸ்ரீலங்கா என்பது சிறிய விடயங்களில் கவனம் செலுத்தாமல் லஞ்சம், ஊழல், அதிகார துஷ்பிரயோகம், ஆட்கடத்தல், கொலைகள், மனித குலத்துக்கு எதிரான செயற்பாடுகள் என்பனவற்றை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பது எமது எதிர்பார்ப்பு. கடந்த ஆட்சியில் இடம்பெற்ற பல செயற்பாடுகளை இந்த கிளீன் ஸ்ரீலங்கா தண்டிப்பதாக இருக்க வேண்டும். இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தில் நடைமுறைப்படுத்தும் உறுப்பினர்களில் தமிழர்கள் உள்வாங்கப்படவில்லை என்பது ஒரு வேதனையான விடயம். இவ்வாறான குறைபாடுகள் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடு. கடந்த காலத்தில் இடம்பெற்ற இனவாதம், மதவாதமற்ற செயற்பாடுகள் இந்த திட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். 75 ஆண்டுகள் புரியோடி போன இந்த விடயங்களை உடனடியாக தீர்ப்பது என்பது சாத்தியமற்ற விடயம். இருப்பினும் அரசாங்கம் பக்கச்சார்பின்றி தமது செயற்பாடுகளை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். புதிய அரசாங்கத்தை மக்கள் ஓரளவு நம்புகின்றார்கள். கடந்த காலங்களில் ஏற்பட்ட குறைபாடுகளை தவிர்த்து செயற்பட்டால் இவர்களை தமிழ் மக்கள் நம்புவார்கள் என அவர் மேலும் தெரிவித்தார். எதிர்வரும் பெரும்போகத்தில் நெல் கொள்முதல் செய்வதற்கு வசதியாக உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் பொருட்டு நெல் சந்தைப்படுத்தல் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பாதுகாப்பு அமைச்சிற்கு அறிவுரை வழங்கியுள்ளார். இதன்போது நெல் சந்தைப்படுத்தல் சபை மற்றும் சதச நிறுவனத்திற்கு சொந்தமான களஞ்சிய சாலைகளை புதுப்பிப்பதற்கு தேவையான முப்படைகளின் உதவிகளை பெற்றுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாத இறுதிக்குள் பெரும்போக நெல் கொள்முதல் நடவடிக்கைகள் ஆரம்பமாவதற்கு முன்பு களஞ்சிய சாலைகளின் புதுப்பித்தல் பணிகளை நிறுவுவதற்கு தேவையான உதவிகளை வழங்கவும் அவற்றிற்கு தேவையான பாதுகாப்பை வழங்கவும் பாதுகாப்பு அமைச்சு இணக்கம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் கஸ்தூரியார் வீதியில் உள்ள நகைக்கடை ஒன்றுக்குள் நுழைந்த குழு ஒன்று 30 லட்சம் ரூபாய் பணத்தை பறித்துச் சென்றுள்ளது. குறித்த சம்பவம் நேற்று மதியம் இடம்பெற்றுள்ள நிலையில் அது தொடர்பான சிசிடிவி காணொளி வெளியாகியுள்ளது. சம்பவத்தின் போது குற்றப்புலனாய்வு பிரிவு என தெரிவித்து நகைக்கடைக்குள் நுழைந்த 3 அடங்கிய குழு சோதனை நடத்தப் போவதாக தெரிவித்துள்ளனர். இதன்போது அக்குழுவினர் கடையில் இருந்தவர்களை அச்சுறுத்தும் வகையில் செயற்பட்டு பணத்தை பறித்துச் சென்றுள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட கடை உரிமையாளர் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளார். மேலும் கண்காணிப்பு கேமராக்களின் உதவியுடன் சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாணம் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச இல்லை என்றால் நாடு விடுதலை புலிகளின் ஆட்சியில்தான் இருந்திருக்கும் என ரஷ்யாவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவர் உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார். நுகைகுட நீதவானால் இன்றைய தினம் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்ட வீரதுங்க ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில், நீங்கள் ராஜபக்சவின் ஆதரவாளராக இருந்தால் பேருந்தில் பயணிக்கும் போது கூட கவனமாக பயணியுங்கள். ஒருவேளை யாருடைய காலையேனும் தவறுதலாக மிதித்துவிட்டால் கூட நீங்களும் சிறைக்கு செல்ல நேரிடலாம். தற்போது கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. மக்கள் ஜனாதிபதியிடம் எதிர்பார்ப்பது பொருளாதார வளர்ச்சிக்கான செயற்பாடுகளே ஆகும். மக்கள் ஏனைய ஆட்சியாளர்களை நிராகரித்து அனுரகுமார திசாநாயக்கவை தேர்ந்தெடுத்தது அவர்களின் ஆட்சியில் பொருளாதார வளர்ச்சியை பார்ப்பதற்கே ஆகும். மாறாக பேரை வாவிகளை சுத்தம் செய்வதையோ முச்சக்கர வண்டி வைத்திருக்கும் சகோதரர்களின் அலங்கார பொருட்களை பறிப்பதையோ மக்கள் எதிர்பார்க்கவில்லை.
வடக்கில் தமிழ் மக்கள் அனுரவிற்கு நம்பிக்கையோடு வாக்களித்தனர். கடந்த 16 வருடங்களாக சிறையில் தவிக்கும் 10 தமிழ் அரசியல் கைதிகளை அனுர அரசாங்கம் விடுவிக்கும் என்ற நம்பிக்கையில் அவர்கள் வாக்களித்தனர். அவர்கள் இனவாதிகள் அல்ல. அவர்களில் ஒருவரோடு நான் சிறையில் இருந்தேன். இனவாதி என்றால் என் கழுத்தை அவர் நெரித்திருக்க வேண்டும். அவர் அவ்வாறு செய்யவில்லை. அந்த நேரத்தில் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் கூறியதை அவர்கள் செய்தார்கள். ஆனால் 16 வருடங்களாக சிறையில் தவிக்கும் அவர்கள் இனவாதிகள் அல்ல. அவர்களை விடுதலை செய்யுங்கள். அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச குற்றவாளி என முடிந்தால் நிரூபியுங்கள். அவர் எந்த ஒரு ஊழலையும் இதுவரை செய்யவில்லை. அவரின் அருமையை நாட்டு மக்கள் மிக விரைவில் உணர்ந்து கொள்வார்கள். அவர் இல்லையெனில் நாங்கள் விடுதலை புலிகளின் ஆட்சியில்தான் இருந்திருப்போம். அதேபோல் மஹிந்த ராஜபக்ச என்பவர் பையமறியாத ஒருவர் என்றுள்ளார். மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்துக்குள் காணாமல் போயிருந்த 4 வயது சிறுவனின் சடலம் இன்று மீட்கப்பட்டுள்ளது. தலவாக்கலை போலீசாரும் மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்தின் பாதுகாப்பு அதிகாரிகளும் இணைந்து முன்னெடுத்த தேடுதலின் போது சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குடும்ப தகராறு காரணமாக தனது 4 வயது மகனுடன் தாயொருவர் தற்கொலை செய்து கொள்ளும் நோக்குடன் தலவாக்கலை மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்திற்குள் நேற்று மாலை குதித்திருந்தார். இதனை அடுத்து குறித்த தாய் மீட்கப்பட்டு லிந்துலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் சிறுவன் காணாமல் போயிருந்த நிலையிலேயே இன்றைய தினம் குறித்த சிறுவன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். 41 வயதான குறித்த பெண் கணவரை பிரிந்து பூண்டுலோயா பகுதியைச் சேர்ந்த மற்றொரு நபருடன் வாழ்ந்து வந்ததுடன் அந்த நபர் மற்றொரு திருமணம் செய்து கொள்வது தொடர்பில் எழுந்த பிரச்சினை காரணமாகவே குறித்த பெண் தற்கொலை செய்து கொள்வதற்கு முற்பட்டுள்ளார் என போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ளது. மரண விசாரணைகளின் பின் சிறுவனின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக நுவரெலியா மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இச்சம்பவம் குறித்து தலவாக்கலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ரயிலில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு உள்ளூர் வாசிகள் மசாஜ் செய்வதை போன்ற காணொளி ஒன்று சமூக ஊடகங்களில் பரவலாக பரவி வருகின்றது. இது இலங்கை போக்குவரத்து சேவையால் இயக்கப்படும் ரயிலில் இடம்பெற்ற சம்பவம் இல்லை என ரயில்வே பொது மேலாளர் ஜே.டி. ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். ஓர் இலங்கையர் மற்றும் ரயில்வே துறையின் ஊழியர் என்ற முறையில் இந்த சம்பவத்தை நான் மிகவும் அவமானகரமானதாக கருதுகின்றேன். இந்த சம்பவம் இலங்கையில் ரயில்வேயால் இயக்கப்படும் வழக்கமான பயணிகள் ரயிலில் நடக்கவில்லை. மாறாக ஒரு தனியார் பயண நிறுவனத்தால் வாடகைக்கு எடுக்கப்பட்ட சிறப்பு ரயிலில் நடந்துள்ளது. இந்த சம்பவம் ஒடிசி, உடரட மணிக்கி அல்லது போடி மணிக்கி போன்ற வழக்கமான ரயில்களில் நடக்கவில்லை. சுற்றுலா தொடர்பான நடவடிக்கைகளுக்காக தனியார் நிறுவனங்கள் ரயில்வே துறையிலிருந்து ரயில்களை வாடகைக்கு எடுக்க அனுமதிக்கப்படுகின்றன. இந்த சம்பவம் அத்தகைய ஒரு நிறுவனத்தால் வாடகைக்கு எடுக்கப்பட்ட ரயிலிலேயே நடந்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ரயில்வே பொது மேலாளர் கூறியுள்ளார். விசாரணைகளை நடத்த உரிய அதிகாரிகளுக்கும் போலீசாருக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவம் நிகழாமல் தடுக்க உடனடி நடவடிக்கைகளை எடுப்போம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.